நம்ம இப்போ கிளம்பிட்டோம். இப்போ வந்து அத்திரப்பள்ளி போகிறோம். அத்திரப்பள்ளிங்கிறது வந்து எல்லா ஒரு பைக்கர்ஸோட ஒரு ட்ரீம் பிளேஸ் சொல்லுவாங்க. ப்ரோ யானெல்லாம் வரும் ப்ரோ, ஒரு த்ரில்லிங்காக இருக்குங்க அது. ஏன்னு மழை போட்டு பொலப்பலான்னு பொழந்துட்டு இருக்கு. ரைடுனா இதாங்க ரைடு. ஹே கைஸ், நானும் மனோஜும் காலையில் டீ குடிக்க வந்திருக்கோம். இப்போ பாருங்கள் தலைவன் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கானு. இன்றைக்கி வந்து இப்போ நம்ம பிளான் என்ன அப்படின்னா, இப்போ டீ குடிச்சிட்டு போயிட்டு குளிச்சுட்டு ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே அத்திரப்பள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குளிருது, ஆனால் தலைவன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. சொல்லுங்க குளிர்லாம் ஒன்றும் இல்லைங்க, சரி ஓகேங்க. மகால் பாருங்க மிஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியுதா? அதெல்லாம் தெரிஞ்சா பார்த்தீங்க நீங்களே யாருன்னா இந்த அளவுக்கு குளிருன்ட்டு. வேற லெவல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இவர் வந்து நிறைய டிஃப்ரெண்டானதெல்லாம் பண்ணுவார், சூப்பராக பண்ணுவார். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அப்பப்போ ஸ்லோமோலாம் வீடியோ நிறைய வரும், கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பின்படுத்திக்கிட்டே இருக்கீங்களா? ஓகே கைஸ், நம்ம இப்போ கிளம்பிட்டோம். இப்போ வந்து அத்திரப்பள்ளி போகிறோம். இப்போ தான் பைக் வந்து லூப்லாம் அடிச்சுட்டு பின்னாடி பேக்கெல்லாம் டைப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி ஆகிடுச்சு. மனோஜும் ரெடி ஆகிட்டார். இப்போ என்னவோ பெட்ரோல் டேங்க் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அத்திரப்பள்ளி போனோம்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டாக இருக்கும். வெளியே வந்து மழை வருதுங்க எல்லாம். அதனால தான் நான் ரெயின் கவர்லாம் போட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன். அவர் தான் எடுத்துகிட்டு வரல. வெளியே மழை வருது. முடிஞ்ச அளவுக்கு எப்படி காட்ட முடியுமோ காட்டுறேன். பட் செம்மையாக இருக்க போகுது இந்த ட்ரிப்பு. எல்லோரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பெட்ரோல் வந்து இன்றைக்கி 107 ரூபா 42 பைசா. ஆல்ரெடி பெட்ரோல் நம்மள்கிட்ட இருக்குது. அங்கே நடுவில் போகிற வழியில் பெட்ரோல் இருக்காதுன்னு இங்கேயே டேங்க் ஃபில் பண்ணிட்டேன். 300 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன். இப்போ 2.50 லிட்டர் அடிச்சிருக்கு. இங்கே வால்பாறையில் காலையிலேருந்து மழைங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே வேறு, கூட்டம் அதிகமாக இருக்குது. நேற்றே கூட்டம் தான், இன்றைக்கி அதை விட அதிகமாக இருக்குது. அத்திரப்பள்ளி இங்கேருந்து 76 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க சோலையார் டேம் வழியாக. அதாவது அத்திரப்பள்ளிங்கிறது வந்து எல்லா ஒரு பைக்கர்ஸோட ஒரு ட்ரீம் பிளேஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அது அப்பேற்பட்ட ஒரு இடம் அது. இப்போது நான் ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணி இன்றைக்கி சடனாக நான் கிளம்பிட்டோம். ஆனால் எங்கள் நேரம் பாருங்கள், இன்றைக்கி கரெக்டாக மழை வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ப்ரோ யானெல்லாம் வரும் ப்ரோ அப்படின்னா, ப்ரோ யானையா என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடி போங்க அப்படிங்கிறாரு அவர். பாருங்கள் இடம் எப்படி இருக்குது பாருங்கள். வரும்போது பெட்ரோல் டீசல் எல்லாமே இங்கே வால்பாறையிலே அடிச்சிருங்க. அப்கமிங் போகிற ரூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரூட்டு தான். அங்கே கடை எதுவுமே இருக்காது, பெட்ரோல் பங்க் எதுவுமே இருக்காது. பைக்கு காருக்குலாம் டயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நடுவில் பங்க்சர் ஆச்சுன்னா அங்கேயும் ஒன்றுமே பண்ண முடியாது காட்டில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அப்படிப்பட்ட பிளேஸுங்க இது. பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் விட்டுட்டு எப்படிங்க போக முடியும்? பசங்களோடு வாங்க, ஃபேமிலியோடு வாங்க. ஆனால் பசங்களோடு வந்தால் செம்ம ஃபன்னுக்கு பஞ்சமே இல்லை. அதுவும் இந்த வெதர் தாங்க மேட்ரு. நேற்றுலாம் நாங்கள் வரும்போதெல்லாம் வெயிலில் காஞ்சவே கிடந்தோம். மேலே வந்தோடனே நாங்களாம் வெதர் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இன்றைக்கி காலையில் பாருங்கள், நைட்டே நான் மனோஜிட்ட சொன்னேன், ப்ரோ இங்கே பாருங்கள் வெளியெல்லாம் மிஸ்டாக இருக்குது அப்படின்னு. சோலையார் டேமில் தண்ணி இருந்துச்சுன்னா இங்கே தாங்க இருக்கும் பாருங்கள். அது தண்ணிலாம் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து தேயிலை தோட்டம், நடுவில் தண்ணி இருக்குது பாருங்கள். கீழே பாருங்கள் தண்ணி, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி. இங்கே பாருங்க. புரியல? டீ கடையா? கைஸ் நம்ம சோலையார் டேம் வந்துட்டோங்க. தண்ணி வந்து இவ்வளோதான் இருக்குது. தண்ணிலாம் சுத்தமாக இல்லை, மழை பெஞ்சால் தான் தண்ணி வரும். இதுதான் இப்போ இருக்க சோலையார் டேமோட நிலைமை. சொல்லிட்டீங்களா? அப்புறம் பாலு ஹோட்டல் நல்லா இருக்குங்க. சோலையார் டேமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் டேமே அப்படியே காலியாக இருக்குங்க. மழை பெஞ்சுனா தான் தண்ணி வரும். தண்ணி வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பட் இப்போதைக்கு இல்லை, ஒன்றுமே இல்லை. கைஸ் நம்ம செக் போஸ்ட்டு கிட்ட வந்துட்டோங்க. இதோட தமிழ்நாடு பார்டர் வந்து முடியுது அப்படின்னு போட்டிருக்காங்க. கைஸ் நம்ம கேரளாவில் என்டர் ஆகிட்டோங்க. இதுதான் கேரளா. இப்போ நம்ம அஃபிஷியலாக இப்போ கேரளாவில் இருக்கோம். அச்சிரப்பள்ளி வரணும்னா இப்போ இந்த செக் போஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ட்ரி போட்டுருங்க. என்ட்ரிக்கு ஒரு டிக்கெட் தருவாங்க. அது இந்த செக் போஸ்ட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் அச்சிரப்பள்ளியில் இருக்க செக் போஸ்ட்டில் நீங்கள் அந்த டிக்கெட்டை காட்டணும்.
அப்புறம் மறுபடியும் நீங்கள் அங்கேருந்து இங்கே வர்றீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் என்ட்ரி போட்டுட்டு அந்த டிக்கெட் வந்து இங்கே காட்டணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு. இ பாஸ் போட்டுக்கோங்க. இ பாஸ் வந்து கண்டிப்பாக இங்கே செக் பண்ணுறாங்க. இதுதாங்க இப்போ இருக்க இந்த அப்டேட்டு. ஆனால் ரொம்ப நாள் நம்மளோட கனவு ஆசையெல்லாம் நடக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி எனக்கு இப்போ இருக்குது. ஃபைனலி நான் அதிரப்பள்ளி போயிட்டுருக்கேன். அதுவும் வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட்டில். இதெல்லாம் நம்ம எவ்வளோ வீடியோஸில் பார்த்துருப்போம், எத்தனை பேர் போய் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம போகணுன்னு பிளான் பண்ணி இப்போ அதை நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கும்போது அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. அந்த சந்தோஷத்தில் தான் இப்போ நான் இருக்கேன். லைனாக வண்டி தான் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், உண்மையுமே சொல்கிறேன், ஒரு த்ரில்லிங்காக இருக்குங்க அது. வா 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 அதுவும் மழை பெய்யவும் இந்த வெதருக்கு பயங்கரமாக இருக்குங்க அது. என்னாச்சுங்க? அது இப்போ பெரிய வேலைங்க. இப்போ அந்த பஸ்ஸை வெளியே எடுக்கிறது. நல்லா டயர் வந்து கீழே நல்லா போய் பதிஞ்சிருச்சு. ரோடு கொஞ்சம் இதாக இருந்தால் கூட பரவாயில்ல, பள்ளம் அப்படியே கீழே இறங்குது. ஏங்க ரோடை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நல்லா அட்வென்ச்சர் பண்ணலான்னு பார்த்தா நமக்கு வண்டியை ஓவர்டேக் பண்ணி போகிறதே பெரிய டாஸ்காக இருக்குங்க. ஆடா பாவீங்களா. மழை வேறு ஒரு பக்கம் பெய்யுது. இதுவே நமக்கு பெரிய ஒரு வேலை. இப்போ ஓவர்டேக் பண்ணி போகிறது சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. மழை போட்டு பொலன்னு பொழந்துட்டுருக்கு. அது இவ்வளோ நேரம் பெய்யல. நான் இப்போ கேமரா எடுத்து மாட்டினதுக்கப்புறம் மறுபடியும் மழை வருது பாருங்களேன். செம்மையாக இருக்குங்க பாருங்க. நம்ம கவி போனோம்ல, எனக்கு கவி போன ஃபீல் தான் வருது இப்போ இதை பார்க்கும்போது. கவிலே இப்படி தான் இருந்தது. ஆனால் அது என்ன பஸ்ஸில் போனோம், இப்போ நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். மழை அங்கே நாங்கள் செக் போஸ்ட்டில் இருந்து கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் வந்தோம். அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னமும் மழை தான், பட் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபுல்லாக இப்போ மிஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள், ஒன்றுமே தெரில. த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப் ஆஃப்டர் த கவி. இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரூட்டு இது வரைக்கும் ஒரு யானையை கூட பார்க்கலங்க. யானையே பார்க்கல. நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். சரி ஏதோ யானை பார்ப்போம் அப்படி இப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம். இது வரைக்கும் ஒரு யானை, தூரத்துலேருந்து கூட ஒரு யானையை பார்க்கல. கைஸ் இந்த வியூ மட்டும் பாருங்களேன். வாவ். நம்ம வண்டியில் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு கேட்டாங்க. ஓகே அவ்வளோதாங்களா? போகலாமா? இங்கே மனோஜ். அதிரப்பள்ளிக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. நம்ம மணி இப்போ பார்த்தீங்கன்னா 12 மணி தான் ஆகுது. பட் ஆனால் மழை பெய்யும் தாங்க. இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. மழை பெய்யலைன்னா இது இன்னும் கொஞ்சம் காஞ்சி போய் தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த பனிமூட்டம், இந்த மிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வந்தது. அதனால தான் இவ்வளோ அழகாக இருக்குது ரோடெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடுங்க இதெல்லாம். என்ன யானையை மட்டும் பார்த்துட்டா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருப்பேன். யானை மட்டும் இல்லை.
அந்த மஞ்சள் கலரில் இருக்குல்ல, கீழே மஞ்சள் கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் யானை சாணம். இங்கே பாருங்க, யானை சாணம். இங்கே பாருங்க கைஸ், தண்ணி போகுது பாருங்க. வாவ். மறுபடியும் அடுத்த ரவுண்டு மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. இந்த இடம் பாருங்க, என்ன எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. யானை 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 அங்கே பாருங்க. எங்கே ப்ரோ, அங்கேருந்து வந்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு யானை கூட இல்லை. நாங்களே ரொம்ப மனோஜ் மனோஜ் இருங்க, யானையை பார்ப்போம். நவருங்க லைட்டாக. இங்கே பாருங்கள் யானை, கேமராவில் ஜூம் பண்ண முடியாது. குட்டி யானை இருக்குது, ஒரு பெரிய யானை இங்கே ஒன்று. ஒரே அமைதி. அந்த பூச்சி சத்தம்லாம் கேட்கும்ல, அந்த மாதிரி தான் இப்போ கேட்டுட்ருக்கு. ரோடு பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்ட்டு. வா வா வாவ். இது தாங்க, இந்த ரோடு இந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அருமை. என்னங்க லைனாக வராங்க? ஏய், எங்கே இருந்தீங்க இவ்வளோ நேரம்? ரைடுனா இதாங்க ரைடு. முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து போயிட்டுருக்காங்க. இங்கெல்லாம் நிற்கக்கூடாது. இங்கே என்ன ஆகுதுன்னா, அப்பப்போ இப்படி ரவுண்ட்ஸ் வருவாங்க. இங்கே வந்து நிற்கக்கூடாது, அதுதான் ரூல். இங்கே நிற்கக்கூடாது. பிளாஸ்டிக்ஸோ இல்லை எதுவுமே இங்கே உள்ளே போடக்கூடாது. குறிப்பாக எந்த இடத்துலையும் நிற்கக்கூடாது, ஏன்னா சேஃப் இல்லை. டீ அடிக்கலாமாங்க? வேணாமா? ஏன்? பஜ்ஜியா? மழை பெய்யும் போது இந்த இடம் தாங்க ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி இல்லை, பட் இன்னும் 1 மந்த்லலாம் இது ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்க போகுது. மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இது அந்த அத்திரப்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வருதுல்ல, இது ஃபுல்லாக தண்ணியாக போகும். அதிரப்பள்ளி வந்துட்டோங்க. இவன் அப்படியே இங்கேயே விட்டுட்டு போகலாம். பார்க்கிங்கில் வண்டி நிறுத்திட்டு அப்படியே இப்போ கிளம்புறோங்க.